ஒரே இருமலா இருக்குன்னா ஒரு நாள் மட்டும் இதை சாப்பிடுங்க, இருமல் ஓடி போயிடும். இந்த ரசம் செய்யறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஒரு பேஸ்ட் பண்ணுங்க. அதாவது கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகா, அதுக்கப்புறம் தனியா சீட்ஸ், இஞ்சி, பெப்பர் எல்லாமே கொஞ்சம் தாராளமா போட்டு அரைச்சு ஒரு பேஸ்ட் அடிங்க. இந்த பேஸ்ட் எவ்வளவுக்கு எவ்வளவு போடுறீங்களோ அவ்வளவு டேஸ்ட். ஒரு ஸ்பூன் எண்ணெயில கொஞ்சம் கடுகு, வரமிளகா, அந்த முன்னாடி அரைச்ச பேஸ்ட், கொஞ்சம் பெருங்காயம், இதுல நாட்டுக்கோழி இடிச்சு போட்டுருங்க. நல்லா பாயில் பண்ண விடுங்க. பை தி வே, மோனிகா பெலுச்சியை பார்த்தா சிக்கன் நல்லா குக்கான அப்புறம் தக்காளி, தண்ணி கொதிக்க வச்ச அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா அண்ட் உடைச்ச மிளகா, பச்சை மிளகா போட்டீங்கன்னா நல்லா கொதி விடுங்க. கொதிக்க கொதிக்க அந்த சிக்கன் ஃபிளேவர் உள்ள இறங்கும். அதுக்கப்புறம் ரசம், ஆஹா, கம கம இருக்கும். என்ன கொஞ்சம் கோல்டு இருந்துச்சுன்னா அந்த ஆவி பிடிச்சு அப்படியே அந்த ஸ்மெல்லே போயிடும். கொதிக்க கொதிக்க ஆவி பறக்க சாப்பாடுல தலை நெய்ய ஊத்தி அது மேல இந்த நாட்டுக்கோழி ரசத்தை